மார்க் 15 அதிகாரம். 1. பொழுது விடிந்த பின் உடனே பிரதான ஆசிரியரும் மூப்பரும் வேதப்பாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கூட்டிக் கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்படைத்தார்கள். வசனம் 2. பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ சொல்கிறபடியே என்றான். வசனம் 3. பிரதான ஆசிரியர்கள் அவர்கள் மேலே அநேக குற்றங்களையே சாட்டினார்கள். அவரோ மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. வசனம் 4. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேலே எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்கள், அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்கிறதில்லையே என்று கேட்டான். வசனம் 5. இயேசுவோ அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். வசனம் 6. காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனோ விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்கள். அவனை அவர்களுக்கு விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்திற்கு வழக்கமாயிற்று. வசனம் 7. கலகம் பண்ணி அந்த காலத்தில் கொலை செய்து அதற்கு வேலை பண்ணப்பட்டவர்களின் பரபாஸ் என்னப்பட்டவன் ஒருவன் இருந்தான். வசனம் 8. ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டுமென்று சத்தமிட்டு கேட்டு கொள்ள தொடங்கினார்கள். வசனம் 9. பெருமையினாலே பொறாமையினாலே பிரதான ஆசாரியனாகி அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. வசனம் 10. அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவா உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்கிறார்களோ என்று கேட்டான். வசனம் 11. பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கொள்ளும்படி பிரதான ஆசாரியனாகிய அவர்கள் இவ்விடம் விட்டார்கள். வசனம் 12. பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜா என்று நீங்கள் சொல்கிறவன நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். வசனம் 13. அவனை சிலுவையிலே அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். 14. வசனம். அதற்கு பிலாத்து, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். வசனம் 15. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையே வாரினாலே அடிப்பித்து சிலுவையினாலே அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். வசனம் 16. அப்பொழுது போர் சேவகர்கள் அவரை தேசாதிபதி அரண்மனையாகிய மாளிகையிலே கொண்டு போய் அவ்விடத்திலே போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி செய்து. வசனம் 17. சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்முடி பண்ணி அவருக்கு சூட்டி. வசனம் 18. யூதருடைய ராஜா வாழ்க என்று அவரை வாழ்த்தி. வசனம் 19. அவரை சிரசில் கோல் அடித்து அவர்கள் மேலே துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். வசனம் 20. அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பு அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களையே அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையிலே அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். வசனம் 21. சிறினே ஓரோனும் அழகத்துகளுக்கு ருப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எண்ணப்பட்ட ஒருவன் வீட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய
வசனம் 21. சீரான் ஊரானாக அலகசந்தருக்கு ருப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியிலே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். வசனம் 22. அபாலஸ்தலம் என்ற அந்த அர்த்தம் கொள்கதா என்ற இடத்திற்கு அவரை கொண்டு போய் வசனம் 23. வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வசனம் 24. அப்பொழுது அவரை சிலுவிலே அறைந்தார்கள். அதற்பின் அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொரு பங்கையும் எடுத்து கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். வசனம் 25. அவரை சிலுவையிலே அறைந்த பொழுதோ 3ஆம் மணி வேளையாயிருந்தது. வசனம் 26. அவர்கள் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்க பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேலே கட்டினார்கள். வசனம் 27. அல்லாமலும் அவருடைய பல பக்கத்தில் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனாக 2 கல்லறை அடையக்கூட சிலுவையில் அறைந்தார்கள். வசனம் 28. அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்ற வேதவாக்கியம் அதனாலே நிறைவேற்றம். வசனம் 29. அந்த வழியே நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3ஆம் நாளிலே கட்டுகிறவனே. வசனம் 30. உன்னை நீயே இரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். வசனம் 31. அப்படியே பிரதான ஆசிரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள் பிரயாசம் பண்ணி மற்றவர்களை இரட்சித்தான், தன்னையே இரட்சித்து கொள்ள திராண இல்லையே. வசனம் 32. நாம் கொண்டு வாசிக்க இஸ்ரவேல் ராஜாவுடைய கிறிஸ்து எப்பொழுது சிலுவையிலிருந்து கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டவர்களும் அவரை நித்திரித்தார்கள். வசனம் 33. 6ஆம் மணி நேரம் 9ஆம் மணி நேரம் ஆராதனை பண்ணிற்று. வசனம் 34. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லபா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். வசனம் 35. அங்கே நிற்கிறவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். வசனம் 36. அவர்கள் ஓடி கடற்கரையை காடியிலேயே தேய்த்து அதை ஒரு கோலிலே மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பாருங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான். வசனம் 37. இயேசு மகா சத்தமிட்டு கூப்பிட்டு ஜீவனை விட்டு. வசனம் 38. அப்பொழுது வேத வாயத்தில் திரைச்சலை மேல் தொங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிளந்தது. வசனம் 39. அவருக்கு எதிரே நிற்கிற 100க்கு அதிபதி அவர் இப்படியே கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். வசனம் 40. சில சீஷர்களும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு
பின் சென்று ஊழியம் செய்ததை வசனம் 41. அவரோட கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேக ஸ்திரீகள் அவரோட கூட இருந்தார்கள். வசனம் 42. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்தமாயிருந்தபடியால் சாயங்காலமாயினபோது வசனம் 43. கணம் பொருந்திய ஆலோசனை அரிமத்தேயு ஊரானாகிய தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்திலே பணிந்து போய் இயேசுவின் சரித்திரத்தை கேட்டான். வசனம் 44. அவர் எத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரே என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியாகி அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மரித்த நிச்சயமாய் என்றார் கேட்டான். வசனம் 45. 100க்கு அதிபதி அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். வசனம் 46. அவன் போய் மெல்லிய துப்பட்டியினை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த பெட்டியில் சுற்றி கண்மலை வெடிப்பு இருந்தது. கல்லறையிலே அவர் வைத்து கல்லறையின் வாசலை ஒரு கல்லை புரட்டி இருந்தான். வசனம் 47. அவரை வைத்திருந்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள்.